நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இவன் கடற்கரை பாண்டியன் மின்னல் பருதி வார இதழ் மற்றும் குளோபல் பிராட்காஸ்டிங்கிலிருந்து கபர் தர்பார். நம்ம கபர் தர்பார் நிகழ்ச்சி செய்திகளையும் செய்தி ஊடகங்களையும் விவாதிக்கும் இந்த நிகழ்ச்சி இன்று நம்முடன் இணைந்திருப்பது அன்பில் சின்னத்தம்பி மின்னல் பருதியிலிருந்து. சட்டமன்ற தேர்தல் முடிவுகள், வாக்கு சதவீதம், அதோட வாக்கு சதவீதம் மற்றும் வாக்கு எண்ணிக்கை, இதை பற்றி நம்ம ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ண போகிறோம். அன்பில் சின்னத்தம்பி வாங்க பார்ப்போம் கபர் தர்பார் நிகழ்ச்சியில். இந்த தேர்தல் ஒரு மேஜிக்கான தேர்தலாக தான் இருந்துச்சு அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா வழக்கமாக திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி 67க்கு பிறகு தமிழகத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த முறை ஒரு நடிகராக, உச்ச நடிகராக இருந்த விஜய் கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்தில் யாரும் எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஒரு வெற்றியை பிடிச்சிருக்காரு. மிகப்பெரிய கட்சியை உருவெடுத்திருக்காரு. மிகப்பெரிய அவருக்கு எதிர்ப்பு இருந்துச்சு. அதாவது அவர் போகிற இடத்துலலாம் பிரச்சனைகள்லாம் இருந்தது. இந்த மாதிரிலாம் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவருக்கு வாக்குகள் வராதுன்னு நினச்ச இடத்துல 34% வாக்குகள் வாங்கியிருக்காரு. தனிப்பெரும் கட்சியாக 2 பெரும் திராவிட கட்சிகளை பின்னுக்கு தள்ளியிருக்காரு. ஆட்சியை அமைச்சிட்டாரு விஜய். கிட்டத்தட்ட 1,72,00,000 வாக்குகளை விஜய் வாங்கியிருக்காரு. இதை யாராலும் செய்ய முடியாத மிகப்பெரிய ஒரு சாதனை தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக 34.92%, அதாவது 1,72,62,009 வாக்குகள் பெற்று முதல் இடத்துல வந்திருக்காரு. இது 35% ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதே மாதிரி அவர் 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பிக்கல. இதுக்கான அடித்தளத்தை பல வருடங்களாக போட்டிருந்து கட்சி விசில் சின்னத்தையே சினிமாலேருந்து அந்த சின்னத்தை லட்சணையை எடுத்துகிட்டே வந்திருக்காரு. அதை சார்ந்து இவருடைய எண்ணங்கள் இன்றைக்கி நிறைவேறி இருக்குது. அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய உழைப்பு இருக்குது. ஆனால் அந்த குறுகிய காலத்தில் அரசியல் பயிற்சி இல்லாமல் வந்திருக்காருங்கிறது வேணால் சொல்லலாம். ஏன்னா பர்டிகுலராக அந்த 35% மக்களுமே விஜயை பிடிச்சவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. இதை தாண்டி 65% மக்கள் விஜய்க்கு எதிர்ப்பாக தான் மித்த பிற கட்சிகளில் பிரிஞ்சிருக்காங்க. அப்படி பார்க்குறப்ப இவர் 3ல் 1 பங்கு தான். 3ல் 1 பங்கு தான். இந்த 3ல் 1 பங்குமே இவருடைய ரசிகர்களாக இருக்கலாம், அதாவது அவருடைய பேச்சை கேட்டு ஓட்டு போட்டவங்களாக இருக்கலாம், அவங்க வீட்டு குழந்தைங்க சொல்லி ஓட்டு போட்டவங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி விஜயோடைய இந்த 35% ஓட்டுகளுமே முதலிடத்தில் வந்திருக்காரு. அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அவருடைய எண்ணங்கள் நிறைவேறி அவர் நிறைய அவர் நினைத்த சாதனைகளை செய்யணும். அது மின்னல் பருதி சார்பாக நம்ம கேட்டுக்கிறோம். பர்டிகுலராக இந்த வெற்றி இவ்வளோ குயிக்காக எப்படி சாத்தியமாச்சு இவருக்கு? இதுக்கு முக்கியமான காரணம் இதுக்கு முன்னாடி இருந்த ஆண்ட கட்சிகள், அது முன்னாடி இருந்த அதிமுக, திமுக 2 கட்சிகளும் தான். அவங்க செய்ய தவறிய சில விஷயங்களை இவங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. இந்த மாற்றம் வரணும்னு நினச்ச அந்த இளைய தலைமுறைகள், அதுவும் ஜென்சி, இவங்க பெரும்பான்மையாக விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் பெண்கள் பெரும்பான்மையாக விஜய்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி பண்ணதுனாலேயே அவருக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்கு. அதே நேரத்தில் திமுக அதிமுகவுக்கும் கோர் ஓட்ஸ் அப்படிங்கிறது குறையவே இல்லை. அவங்களுக்கு அப்படியே தான் இருக்குது. இந்த அவங்களுக்குள்ள இருக்க வேண்டிய ஓட்டு அப்படியே சஸ்டெயின் ஆகிருக்கு. மற்ற வாக்குகள் 2 பேத்துக்கும் மாறி மாறி இவ்வளோ வருஷமாக மாறிக்கிட்டு இருந்த வாக்குகள் தான் இப்போ விஜய்க்கு ஒட்டுமொத்தமாக வந்ததுனால விஜய் ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டார். ஆட்சியும் பிடிச்சிட்டாரு. அவங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவாராங்கிறது தான் இப்போ இருக்க அவருக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. சின்னத்தம்பி, நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தை நான் ஆமோதிக்கிறேன். என்னென்னா 2 கட்சிகள்னால தான் இந்த புது கட்சியை உருவாக்கியிருக்கு. ஏன்னா இந்த 35% மக்களுமே இத்தனை நாளாக இந்த 2 கட்சிகளுக்கு மாற்றி ஓட்டு போட்டவங்க தான். இந்த கட்சி இளைஞர்கள் தான். இவங்க டிஎம்கேலையும் சரி, ஏடிஎம்கேலையும் சரி, பள்ளி கல்வித்துறை வழியாக படித்து வளர்ந்தவங்க தான். அந்த அரசியல் அறிவூட்டல், அரசியல் பயிற்சி இவங்களுக்கு பள்ளிக்கூடத்துலையோ காலேஜ்லேயோ கொடுக்கப்படலை அப்படிங்கிறத சொல்ல வரீங்களா? ஏன்னா ஒரு சினிமா பிரபலத்தை நம்ம எந்த ஒரு பயிற்சியும் இல்லாமல் அவருடைய வாக்குறுதிகள்லாம் கேட்டிங்கன்னா எல்லாமே சாத்தியமான அது ரொம்ப சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி வாக்குகள். அப்படிங்கிறப்ப அவருடைய வாக்குறுதிகள் அப்படி இருக்கப்ப இதை நம்பி நம்ம ஓட்டு போட்டாங்களா, இல்லை அவரை பிடிச்சதுனால ஓட்டு போட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அவருக்கு பிடிச்சவங்க அவருடைய ஃபாலோவர்ஸ் அப்படின்னு ஒரு செட்டை எடுத்துட்டா கூட மீதி பேர் அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு குழந்தைக்கு சொல்லி ஓட்டு போட்டவங்க இதெல்லாம். அப்படிங்கிறப்ப இந்த மக்களுக்கான இந்த 2 கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி நடத்தியதில் மக்களுக்கான விழிப்புணர்வும் சரி, குழந்தைகளுக்கான பள்ளி கல்வித்துறை வழியாக சரியான அறிவூட்டல் நடத்தப்படலையோ, இல்லை ஒவ்வொரு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் சரியான எப்படி சொல்கிறது, திரை கவர்ச்சி, அதாவது அரசியல் பாடம் இல்லாமல் திரை டைரக்டர்ஸ்க்கும் சரி, ஆக்ட்ரஸுக்கும் முன்னுரிமை கொடுத்ததுனாலேயே ஒரு நடிகரை நம்ம முதலமைச்சர் ஆக்கிட்டோமா? கண்டிப்பாக திரை அப்படிங்கிற ஒரு இதுதான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு இடத்த கொண்டு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடியும் பல திராவிட கட்சிகள் திரையிலேருந்து தான் வந்தவங்க. யாருமே
மக்கள்கிட்ட நேரடியாக வந்து நின்று ஓட்டு கேட்டு வரல, அவங்களும் திரையிலேருந்து வந்தவங்க தான். அதில் இவர் வந்து உச்ச நடிகராக இருந்து வந்திருக்காரு அப்படிங்கிறது தான் மக்கள்கிட்ட ஈஸியாக போய் சேர்ந்துருக்கு. இவரும் கொஞ்சம் வருஷம் கழித்து ஒரு ஃபார்ம் அவுட் ஆன ஒரு ஆளாக இருந்திருந்தால் இவருக்கும் இந்த அளவுக்கு ஓட்டு வந்திருக்காது விஜயகாந்த் மாதிரி. ஆனால் இவர் வந்து உச்ச நடிகராக இருந்து அவருடைய வருமானத்தெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன், இந்த வார்த்தை எல்லா இடத்துலையும் சொன்னார், 200 கோடி ரூபா வருமானத்தை நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. இவர் நல்லா செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவர் வந்து விதைச்சிட்டாரு. அவர் ரசிகர்கள்ட்டையும் ப்ளஸ் அந்த மாற்றம் வேணும்னு நினைக்கிற அந்த ஒரு குறிப்பிட்ட மக்கள்கிட்டையும் அந்த நம்பிக்கையை விதைச்சிட்டாரு. அதனால தான் இந்த மாற்றம் வந்திருக்கு. ஆனால் அந்த 200 கோடி ரூபா ஒரு கையெழுத்து போட்டாலே கிடச்சிரும் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி அவர் சொன்ன ஒரு வார்த்தையை பாராட்டத்தக்கது, அதாவது ஊழல் அற்றது, ஊழல் லஞ்சம் வாங்காமல் வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிறத வந்து அவங்க நிரூபித்து காமிக்கலாம், பார்க்கலாம். இன்னும் நம்ம ஏன்னா அவங்களுக்கான வாய்ப்புகள் கொடுத்துருக்க, மக்கள் கொடுத்துருக்க வாய்ப்புகளை அவங்க எப்படி சரியாக பயன்படுத்திக்கிறாங்கன்னு நம்ம எதிர்காலத்தில் பார்க்கலாம். அவருக்கான வாய்ப்பு வந்து அருமையான வாய்ப்பு. இது எப்படி சொல்கிறது, அனுபவத்தையும் அறிவையும் கடந்த அதிர்ஷ்டம் சொல்லலாம். ஆமாம், இது அதிர்ஷ்டம் தான் சொல்லணும் கிட்டத்தட்ட. அதனால தான் மேஜிக்ங்கிற வார்த்தையை நான் ஆரம்பத்திலே சொன்னேன். ஏன்னா இதை வந்து யாருமே கணிக்க முடியாத, யாருமே நம்ப முடியாத ஒரு ரிசல்ட்டு. இதை வந்து விஜய் சரியாக பயன்படுத்திக்கிட்டு அதை முன்னோக்கி கொண்டு போனார் அப்படின்னா அடுத்த ஒரு சில வருடங்களுக்கு, ஒரு சில 10 ஆண்டுகளுக்குன்னு சொல்லலாம், எப்படி எம்ஜிஆர் இருந்தாரோ அது போல் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டை அவருடைய கட்டுப்பாட்டிலே அவர் வச்சுருக்கலாம். 10 ஆண்டுகள் பார்ப்போம். எல்லாம் 6 மாதங்கள் அப்படிங்கிற ஒரு டார்கெட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10 ஆண்டுகள் பெரிய டார்கெட் கொடுத்துருக்கீங்க, பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது ரெண்டு மிகப்பெரிய 2 பெரும் கட்சிகள் டிஎம்கே ஏடிஎம்கே. இது 24.19% ஓட்டுகள், அதாவது சதவீத ஓட்டுகள் டிஎம்கே பெற்றிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1,19,29,144 ஓட்டுகள், ஆல்மோஸ்ட் 24%. இவங்களும் நியர்பை டஃப், அது ஆல்மோஸ்ட் நியர் டு த 24%ங்கிறது நியர் 10% தான் கம்மியாக இருக்குது டிவிகேவோட. அகைன் ஏடிஎம்கே 2 பேரும் திராவிட கட்சிகள், அவங்களும் 21.21%, ஆல்மோஸ்ட் 1,46,02,116 ஓட்டுகள் பெற்றிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 2 பேரும் அவங்களுடைய ஓட்டு வங்கியை தக்க வச்சுக்கிட்டாங்களா? கண்டிப்பாக அவங்களுடைய கோர் ஓட்ஸ், அவங்களுடைய அடிப்படையாக இருந்த அந்த ஓட்டுகள் வந்து அப்படியே அவங்க தக்க வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்களில் 3 தேதி தான் இருக்கும். ஒன்று திமுக, அதிமுக, கூடவே நாம் தமிழர் ஒருத்தர் இருந்தார். மாற்றத்துக்கு நாம் தமிழருக்கு போனாங்க. அதனால தான் போன நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு வந்து ஒரு நம்பர் ஓட்டு வந்துச்சு, அவங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினாங்க. இருந்தாலுமே இவங்களுடைய கோர் ஓட்டு வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. 30% குறையாமல் இவங்களுடைய ஓட்டு பங்கை வந்து அப்படியே தக்க வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த முறை அவங்களுடைய ஒரிஜினல் கோர் ஓட்டு என்ன அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. 20%, 21% இதுலேயே தான் உங்களுக்கு மெயின்டைன் ஆகிருக்கு. மீதி எல்லாமே விஜய்க்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இருந்தாலும் இவங்களுடைய ஓட்டு சதவீதம் குறையவே இல்லை. அவங்களுக்கு கோர் எப்போவுமே இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ரிசல்ட் காட்டுது. அருமையான பதிவு. என்னென்னா, இந்த கோர் ஓட்டு இவ்வளோ நிலையாக இருக்கிறப்பயுமே உள்ளுக்குள்ளே கட்சிக்குள்ளே வந்து பர்டிகுலராக டிஎம்கே விட்டுருங்க, ஏடிஎம்கே அடுத்து வந்துடும். ஏடிஎம்கேல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளவுக்கான சர்ச்சைகள் வந்து எழும்ப ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்படிங்கிறப்ப அவங்களோட இந்த மொத்த கோர் ஓட்டும் அவங்கள்ட்ட தான் இருக்குது அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க உடைய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்தது நீங்கள் சொல்ல வந்த 4வது, அதாவது இந்த வரிசையில் என்ன தான் புயல் அடித்தாலும் அசையாமல் நிற்கிற ஆலமரமாக அவர் பனைமரம் நம்ம என்டிகே. அவர் வந்து 4% ஓட்டுகள், ஒரு 19,72,537 ஓட்டுகள் பெற்று அசையாமல் அவருடைய நம்பிக்கைக்குரிய தம்பிகள், நம்பிக்கைக்குரிய மக்கள் எல்லாமே அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இது வந்து இதுவும் சாதாரண நம்பர் கிடையாது. அவரோட உழைப்பு அவருடைய இது எங்கேயுமே போகல. ஏன்னா அவர் ஒரு சாதாரண கட்சி தலைவராக யாரும் பார்க்கல, ஒரு போராளியாக தான் அவங்களுடைய மக்கள் பார்த்துருக்காங்க. நம்மளுமே அவர் ஒரு போராளியை பார்க்க, சிறந்த பேச்சாளர். அவருடைய உழைப்புக்கான சதவீதம் என்றைக்கும் குறையலை. கண்டிப்பாக அவருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவருக்கு டெபாசிட்டே அவங்க எல்லா இடத்துலையும் போயிருந்தாலுமே கண்டிப்பாக அடுத்து ஒரு 4 வருஷத்தில் அவங்க டிவிகேக்கு மாற்றாக வர ஒரு 2வது ஒரு நிலைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போதைக்கு குறைவுன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா டிவிகே அப்படிங்கிற ஒரு விஜயோடைய அலையில் பெரும் திராவிட கட்சிகளே மிகப்பெரிய அளவில் சரிவை சந்திச்சிருக்கிறாங்க. எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுக இன்றைக்கி 3வது இடத்துக்கு போயிடுச்சு. ஆளுங்கட்சியாக இருந்த திமுக 2வது இடத்துக்கு வந்துடுச்சு. அவங்க தேர்தல் அந்த ஓட்டு எண்ணும்போது பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்துக்கிட்டு இருந்துச்சு. கடைசி நேரத்தில் தான் உங்களுக்கு ஒரு சில இடங்கள் அவங்களுக்கு கிடச்சி இப்போ எதிர்க்கட்சிங்கிற அந்தஸ்து அவங்க வந்து பெற்றிருக்கிறாங்க. அந்தளவுக்கு இவங்களுக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு அப்படி கிடையாது. அவங்களுக்கு இருந்தது எல்லாமே யங்ஸ்டர்ஸ், ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ், செகண்ட் ஓட்டர்ஸ். இவங்க எல்லாமே இப்போது விஜய் பக்கம் போனதுனால இவருடைய ஓட்டு சதவீதம் அப்படியே பாதிக்கு பாதியாக சரிஞ்சிருச்சு. இது அடுத்த தேர்தலில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது விஜயோடைய செயல்பாடை பொறுத்து தான்
நாம் தமிழர் கட்சிக்கு மாறுமா மாறாதா அப்படிங்கிறத பற்றி தெரியும். ஏன் அப்படின்னா விஜய் சரியாக அவர் சொன்ன வாக்குறுதிகள், அதாவது மக்கள் நலன் சார்ந்து, நாடு நலன் சார்ந்து, இயற்கை நலன் சார்ந்து அவர் செய்யலை அப்படின்னா, சீமான் எப்போவுமே பேசுகிற அந்த மக்கள் நலன் சார்ந்து இயற்கை வளங்கள் சார்ந்து அவர் பேசுகிற பேச்சுக்கள் எல்லாம் மறுபடியும் பூஸ்ட் ஆகும், அவருக்கு மறுபடியும் வாக்குகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ் தேசியம், அதாவது அவர் திராவிடம் ஒரு கண்ணு தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்னு சொன்னார். தமிழ் தேசியத்துக்கான எந்த ஒரு பதவியேற்பு இல்லாத கூட யாருமே அதை பற்றி நம்ம பெருசாக நம்ம எதிர்பார்க்கல. அங்குள்ள எம்எல்ஏவும் சரி மந்திரிகளும் சரி இந்த தமிழ் தேசியத்துக்கான அவங்களுடைய அறிகுறிகள் எதுவுமே தெரியப்படல. அப்படிங்கிறப்ப வந்து என்டிக்கான வாய்ப்புகள் ரொம்ப தெளிவாக இருக்குது அவங்களுடைய எதிர்காலம். அதனால் அவங்களுடைய தம்பிகள் எல்லாருமே தோண்டு போயிடக்கூடாது, அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கணும். அவங்களுடைய போராட்டம் உழைப்பு அபரிவிதமான உழைப்பு, என்டிக்கையோட உழைப்புன்னு சொல்லப்போனால். ஏன்னா எல்லா போராட்டங்களையும் நடத்துனது அவங்க தான். நிறையா போராட்டங்களை முன்னிருந்து மக்களுக்கான சேவையில் இறங்கி நின்று வேலை பார்த்தவங்க. நிறைய ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிராமத்தில் ஒரு பள்ளியை வந்து தன் முயற்சியில் செலவு பண்ண ஒரு கவுன்சிலர் அவங்களே வந்து அவங்களும் தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர்கள்லாம் இங்கே இந்த அலையில் காணாமல் போயிருக்காங்க. அது காரணம் வந்து கண்டிப்பாக அந்த டிவிகேயோட ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபாலோவர்ஸ் சொல்ல இந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த சோஷியல் மீடியா தேர்தல்னு சொல்லலாம். சோஷியல் மீடியா இது வந்து இப்போ இந்த 2026 முடிவுகளை வந்து சோஷியல் மீடியா தேர்தல்னே சொல்லலாம். ஏன்னா சோஷியல் மீடியாவில் ஆக்கப்பூர்வமாக இருந்த கட்சிகள் தான் நல்ல பலன் கிடச்சிருக்கு. இல்லை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஐடி விங் இருக்கிற டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி ஐடி விங் பலமாக வச்சுருந்தாலுமே அதை தாண்டி ஐடி விங்க்கு தேவையில்லாத, ஏன்னா ஒரு படத்துக்கு தேவையானது ப்ரொமோஷன், அந்த ப்ரொமோஷனை ஆல்ரெடி கட்டமைச்சு வச்சிருக்க டிவிக்கே அதை வந்து ஈஸியாக தக்க வச்சுக்கிச்சு. இது ஒரு சோஷியல் மீடியா தேர்தல் அப்படிங்கிறது வந்து சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம அடுத்தது பார்க்க இருக்கிறது வந்து நம்ம தேசிய கட்சி காங்கிரஸ் ஆல்மோஸ்ட் 3.37% வாக்குகள் எடுத்திருக்காங்க. நீங்கள் என்ன பார்க்குறீங்க? தேசிய கட்சியான காங்கிரஸ் அவங்களுடைய நிலைப்பாடு தேர்தலுக்கு முன்னாடியே அவங்க இரட்டை நிலைப்பாடில் தான் இருந்தாங்க. டிவிகே சைடு தான் போகிறதா இருந்தாங்க. வேறு வழி இல்லாமல் திமுக அவங்கள வந்து வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போச்சு அப்படின்னா விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. அதுவும் கிட்டத்தட்ட உண்மை தான். ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை 3 மாதத்துக்கு மேலே நடந்துச்சு. அந்தளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி ராஜ்யசபா சீட் ஒன்று கொடுத்து தான் அவங்கள வந்து கூட்டணிக்குள்ளே வச்சுருந்தாங்க. ஒரு வேளை அவங்க டிவிகே கூட கூட்டணியில் வச்சுருந்தாங்கன்னா குறைஞ்சது அவங்க 30-40 எம்எல்ஏக்கள் இன்றைக்கி வாங்கியிருந்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி திமுகவோட கூட்டணியில் இருந்து 4 எம்எல்ஏக்களை வாங்கி மட்டும் இருந்தாலுமே அது எப்படி சொல்கிறது, அது ஜாக்பாட்னு தான் சொல்லலாம். நம்மளுக்கு என்னென்னா டிவிகேக்கு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு கை கொடுத்துருக்கிறதுல முக்கியமான ஒரு இது நம்ம காங்கிரஸ். அதையும் தாண்டி வந்து மற்றும் பலர் கட்சிகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த மற்றும் பல கட்சிகள் தான் இவருக்கு இப்போ ஆட்சி அமைக்கிறதுக்கு உறுதியாக இருக்காங்க. அதில் முக்கியமாக காங்கிரஸ்க்கு ஜாக்பாட்னு சொல்கிற ரீசன் என்னென்னா காங்கிரஸோட வளர்ச்சி பாதை இதுக்கப்புறம் தெளிவாக இருக்கும். ஆமாம், காங்கிரஸ் அழிஞ்சு போன கட்சின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 67க்கு அப்புறம் திமுக வந்ததுக்கப்புறம் திராவிட கட்சிகளுடைய எழுச்சிக்கு அப்புறம் காங்கிரஸ் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னப்போ இடையில கூட்டணி வச்சுக்கிட்டு மாறி கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்க தப்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு பிரகாசமான ஒரு வாய்ப்பு இருக்குது. 67க்கு பிறகு இப்போது அமைச்சரவையிலையும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு அவங்க வந்துட்டாங்க. இப்போ ஒரு அமைச்சர் பதவியேற்க போகிறாங்க. அப்படியே அமைச்சரவையில் வந்துட்டாங்க. அடுத்து வரப்போகிற தேர்தல்களில் டிவிகே கூட சேர்ந்து அவங்க மிகப்பெரிய அளவில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக அவங்க ஒரு கூட்டணி அமைச்சு பெரிய அளவில் வளர போகிறாங்க. இனிமேல் காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் வளர்ச்சி தான், அவங்களுக்கு வந்து சரிவுங்கிறதே கிடையாது. ஓகே, அடுத்ததான் நம்ம இந்த ஒரு பெரிய தேசிய கட்சிக்கு ஒரு வளர்ச்சி பாதை கிடச்சிச்சு. அடுத்ததாக இருக்கிற நம்மளுடைய தாமரை மலர்ந்தே தீரும் அப்படின்னு சொல்கிறப்ப அடுத்த தேசிய கட்சி தாமரை இப்போ என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம்னா 2.97%, 2.97%, ஆல்மோஸ்ட் 14,67,24 ஓட்டுகள் வாங்கி அவங்க வந்து ஒரு 6வது இடத்துல இருக்காங்க. ஸோ இந்த கட்சிக்கு ஆல்மோஸ்ட் பல சர்ச்சைகளுக்கு இப்போயுமே உள்ள அண்ணாமலையோட மிகப்பெரிய உழைப்பு தான் இந்த பர்சன்டேஜுக்கு முக்கிய காரணம்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி தாமரை மலருமான்னு கேட்டிருந்தப்போ தாமரைக்கு தண்ணி ஊற்றி வளர்க்க வச்சது அண்ணாமலை தான். ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இந்தியாவையே ஆட்சி செய்கிற ஒரு கட்சி பாஜக. மேற்கு வங்கத்தில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி வந்து இன்றைக்கி ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க முதல் முறையாக. பக்கத்து மாநிலமான கேரளாவில் 3 இடத்த பிடிச்சிருக்கிறாங்க. அங்கே 10 வருஷமாக ஆட்சியில் இருந்த பினராயி விஜயன் அவரே ஷாக்காகி கேட்குறாரு, இது வந்து என்னால் நம்பவே முடியலன்னு சொல்கிறாரு. இப்படி இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் தாமரை மலர்ந்துருச்சு. தமிழ்நாட்டில் மட்டும் அதை தேஞ்சிக்கிட்டே தான் தேஞ்சிக்கிட்டே தான் போகுது. போன முறையாவது 4 எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு இருந்தாங்க. இந்த முறை ஒரே ஒரு எம்எல்ஏ ஊட்டியில் மட்டும்தான் வச்சுருக்காங்க. நட்சத்திர
வேட்பாளர்கள்னு பார்க்கப்பட்ட வானதி சீனிவாசன் தோற்றுருக்காங்க, நயினார் நாகேந்திரன் தோற்றுருக்காங்க, ஏற்கனவே வெற்றி பெற்றிருந்த காந்தி தோற்றுருக்காங்க. இப்படி வரிசையாக அவங்களுக்கு வந்து எல்லாருமே தோல்விக்கிட்டே போயிட்டுருக்காங்க. தமிழ்நாடு பாஜகவுக்கு எப்போவுமே ஒரு நெகட்டிவான ஒரு கருத்தில் தான் இருக்குங்கிறதுக்கான ஒரு இதுதான் இந்த தேர்தல் முடிவு காட்டுது. அதுலேயும் அண்ணாமலைக்கு இந்த தடவை வாய்ப்பு கொடுக்கல, ப்ளஸ் அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கும் இதில் வாய்ப்பு கொடுக்கலங்கிறது பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தான் இந்த தேர்தலில் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக தனியாக நின்றிருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாக்கு சதவீதம் பெற்றிருந்து ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல் அட்லீஸ்ட் இன்னும் 2-3 இடங்கள் கிடச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை மிஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக ஓட் பர்சன்டேஜ் ஏறிக்கும். இப்போ இந்த 2.97 அப்படிங்கிறது வந்து 6-7 அப்படிங்கிற அளவுக்கு கூட போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க தனிச்சு இருந்திருந்தா. அடுத்ததாக நம்ம இந்த என்டிஏ கூட்டணியில் இருந்த பாமக தான் அடுத்து எத்தனை சதவீதம் அவங்க 2.17. இப்போ நீங்கள் இந்த பாமக பார்த்தீங்கன்னா உள்ள அப்பாவுக்கும் பையனுக்கு நடுவிலேயே ஒரு சின்ன கிளாஸஸ் இருந்துச்சு. அதையும் தாண்டி வந்து நம்ம டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணியில் இணைந்து இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அவங்களுமே 4 எம்எல்ஏஸ் எடுத்திருக்காங்க. அவங்க 10,70,70,000 ஓட்டுகளை வாங்கியிருக்கிறாங்க. 4 தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 2 தொகுதிகளில் வந்து கடைசி நேரத்தில் சொற்ப வாக்குகளில் தான் தோற்றுருக்குறாங்க. ஒருவேளை 2 தொகுதிகள் அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்க ஆட்சியில் பங்கு பெறுற அளவுக்கு அவங்களால ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. 4 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த பாமக அதிமுக கூட்டணி இல்லாமல் இருந்திருந்தால் அதிமுக வாக்கு சதவீதம் இன்னும் குறைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா அதிமுக ஜெயிச்ச பகுதிகள் பார்த்தோன்னா இந்த பாமக இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் தான் வட தமிழ்நாட்டில் தான் அதிகமாக ஜெயிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய வாக்கு சதவீதம் பெரிய அளவில் இவங்களுக்கு கை கொடுத்துருக்கு அதிமுகவுக்கு. அதே போல் அதிமுகவும் பாமகவுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருந்திருந்திருக்காங்க. அதுதான் இந்த தேர்தல் முடிவில் இவங்க 4 சீட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத காட்டுது. மிகவும் அருமை. அடுத்ததாக வந்து நம்ம முதலமைச்சரை தேர்ந்தெடுத்த ஒரு கட்சி அப்படின்னு சொல்லலாம் விசிகே. அடுத்ததாக 1.9% எடுத்து ஆல்மோஸ்ட் 5,40,40,056 ஓட்டுகள் வாங்கி வந்து 8வது இடத்துல வந்து விசிகே இருக்குது. இந்த எட்டாவது இடத்துல இருந்தாலும் 8வது சிஎம் பதவியை எடுத்து கொடுத்துட்டாரு நம்ம தொல் திருமா அவர்கள் தலைவர். ஸோ இதுவுமே நம்ம வந்து இவங்களுடைய ஓட்டுகளையுமே டிவிக்கே வந்து எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எடுத்திருக்கு. விசிகாவோட ஓட்டுகள் பெரும் பகுதியாக எடுத்திருக்கு. ஏன் அப்படின்னா போன முறை விசிகா ஜெயித்த அந்த 4 தொகுதிகளில் இப்போ திருப்பம் ஜெயிச்சாங்களான்னா கிடையாது. பல இடங்களில் அவங்க தோற்று போயிருக்கிறாங்க. அது இல்லாமல் வாக்கு சதவீதம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. திருப்பூர் தொகுதியில் பார்த்தோன்னா அப்படியே டிவிக்கே வாங்கினதில் பாதி தான் அவங்க வாங்கியிருக்கிறாங்க. அவங்க 2ஆம் இடத்துல தள்ளப்பட்டிருந்தாலுமே அவங்க கிட்டத்தட்ட டிவிக்கே 1 லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்கியிருக்காங்க. இவங்க பாதிக்கும் கீழே தான் வாங்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது டிவிகேவுக்கு அவங்களுடைய கட்சியில் இருந்தவங்களும் மாறி வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறது, இந்த அலையில் அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ரிசல்ட்டுக்கு தெரியுது. இந்த 2 தொகுதிகள் திண்டிவனமும் காட்டுமன்னார் கோயில், இந்த 2 தொகுதியில் மட்டும்தான் விசிகா ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்போ இவங்க கூட்டணி இவங்க கூட வச்சுருக்காங்க, டிவிகே கூட வச்சுருக்காங்க. முதலமைச்சரை விஜயை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறாங்க. ஒருவேளை விசிகா இல்லை அப்படின்னா விஜயால் இப்போ முதலமைச்சராக ஆகியிருக்கவே முடியாதுங்கிற ஒரு சூழல் தான். ஆனால் விசிகா அது ஒரு சரியான ஒரு முடிவை எடுத்து தமிழ்நாட்டை விஜயோட கையில் ஒப்படைச்சிருக்கிறாங்க. அருமை. அதாவது அடுத்ததாக 9வதாக நம்ம டிஎம்டிகே கேப்டனுடைய பேரை சொல்லி தான் டிவிகே வந்து பிரச்சாரத்தில் ஒரு யுக்தியை வந்து பயன்படுத்தினாங்க. கேப்டனுக்கு கிடைக்காது அடுத்து எங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு யுக்தியை பயன்படுத்தியிருந்தாங்க. அதுவுமே அவங்களுக்கு நல்லா கை கொடுத்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட கேப்டனையுமே வந்து ஆல்மோஸ்ட் 1.2% தான் ஓட்டுகள், 5,89,500 ஓட்டுகள் தான் அவங்களுமே வாங்கியிருக்காங்க டிஎம்டிகே. ஸோ அதுலேயுமே ஒரே ஒரு வேட்பாளர் நமது விஜயகாந்த் அம்மையார் வந்துட்டாங்க. இதை தாண்டி மற்ற கட்சிகள் அப்படின்னு சொல்லப்படுற மற்றும் பலர் அப்படிங்கிற சொல்லப்பட்ட சிபிஐ, சிபிஎம், அப்புறம் வந்து இவங்கெல்லாம் வந்து ஒரு 0.6% இவங்க தான் வந்து விஜய்க்கு மற்றும் பலர் தான் இப்போதைக்கு கை கொடுத்து அவரை சிஎம் ஆக்கியிருக்காங்க. சிஎம் ஆனதுக்கப்புறம் வந்து அவருடைய பதவியேற்பு விழாலையுமே வந்து அவங்கள வந்து ஒரு ஜஸ்ட் ஆதரவு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அவங்க கண்டினியூஸாக அவங்களோட ட்ராவல் பண்ணுவாங்க. வந்து ஒரு $1 பில்லியன் கொஸ்டினாக இருக்குது. இதில் தேமுதிக போன நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் விஜயகாந்தோடைய பையன் பிரபாகரன் அவர் வந்து சொற்ப வாக்குகளில் தான் தோற்று போனார். ஆனாலுமே ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியோடைய வாக்கு சதவீதம் பார்த்தா 0.4 தான்.
அந்த 0.4 அப்படிங்கிற ஒரு பர்சன்டேஜால தான் அதிமுக கூட்டணியிலேருந்து அவங்க வந்து பிரிஞ்சு போகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. ஏன்னா அதிமுகவில் அவங்க வந்து பெருசாக ஒரு மதிக்காத ஒரு சூழல் அவங்களுக்கு இருந்துச்சு. அதை திமுக சரியாக பயன்படுத்தி தங்கள் பக்கம் இழுத்துக்கிட்டாங்க. ஒரு ராஜ்யசபா சீட்டையும் கொடுத்து அவங்க கூடவே வச்சுக்கிட்டாங்க. ஆனால் இந்த தேர்தலில் பார்க்கும்போது அதே விருதுநகரில் விஜயபிரபாகரன் தோற்று தான் போனார். ஆனால் விஜயகாந்த் முதல் முறையில் வெற்றி பெற்ற விருத்தாச்சலம் தொகுதியில் பிரேமலதா விஜயகாந்த் நின்றாங்க. அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க மீண்டும் தன்னுடைய கட்சியை உயிர்ப்பித்து வச்சிருக்கிறாங்க. ஏன்னா போன முறை அவங்க வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்க. அதன் பிறகு அவங்களுக்கு வந்து ஓட்டு சதவீதம் ரொம்ப கீழே போயிடுச்சு. திரும்ப இந்த கட்சி வராதுன்னு சொல்லிட்டு அதிமுக அவங்கள வந்து புறக்கணிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அதிமுக கூட போயிட்டு இப்போ தங்களோட கட்சி உயிர்ப்பிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு ராஜ்யசபா சீட்டு ஒன்று வச்சிருக்கிறாங்க. இப்போ ஒரு எம்எல்ஏ வந்துட்டாங்க. அது இல்லாமல் இப்போ வேறு ஏதாவது ஒரு சிக்கல் வந்துச்சு, விஜய்க்கு சிக்கல் வந்துச்சுன்னா இந்த ஒரு ஓட்டு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக விஜய்க்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அருமை. அதாவது அதையும் தாண்டி நம்ம பார்க்க வந்து சுயேட்சைகள் அடுத்த கட்டமாக கடைசியாக இதெல்லாம் வந்து நம்ம லிஸ்டட் கட்சிகள்லாம் பார்த்து முடிச்சோம். இதையும் தாண்டி சுயேட்சைகள் நிறைய ஒவ்வொரு 234 தொகுதியிலுமே நிறைய சுயேட்சைகள் போட்டிட்டாங்க. எந்த கட்சியும் சாராமல் அவங்க மட்டுமே கால்குலேட் பண்ணால் கூட 4.97% 24,51,000 கிட்ட வாக்குகள் பெற்றிருக்காங்க. ஸோ இது வந்து இதுவுமே சின்ன நம்பர் கிடையாது. இதுவுமே ஒரு 4%, 21 லட்சங்கிறது 4% கிட்டத்தட்ட என்டிகே வாங்கின ஓட்டுகள் அளவுக்கு சுயேட்சைகள் மட்டுமே பெற்றிருக்காங்க. இது எப்படி நடந்தது, எப்படி சாத்தியமாச்சு சுயேட்சைகளுக்கு? இது சுயேட்சை மட்டும் கிடையாது. இதில் பகுஜன் சமாஜ்ங்கிற ஒரு தேசிய கட்சி இருக்குது. அது இல்லாமல் ராமதாஸ் தனியாக இருந்தார், சசிகலா தனியாக இருந்தாங்க. இது இல்லாமல் ஒரு சில சின்ன சின்ன கட்சிகள் பேர் வெளில தெரியாத கட்சிகள்லாம் தனித்தனியாக நிறைய நின்னாங்க. அதன் பிறகு அப்புறம் வெற்றி வேட்பாளர்கள்னு ஒரு சில பேர் இருப்பாங்க, ஸ்டார் வேட்பாளர் இருப்பாங்க. அவங்களுக்கு போட்டியாக ஒரு சில பேர் நின்றுருப்பாங்க. இப்போ விஜய்க்கு எடுத்துட்டோன்னா விஜய்ங்கிற பேர்லேயே ஒரு 4 பேர் நிற்பாங்க. அதே போல் போன தடவை இப்படி ஓபிஎஸ்ங்கிற பேரில் பன்னீர்செல்வங்கிற பேர்லேயே ஒரு 4 பேர் அப்படி வரிசையாக நின்றுருந்தாங்க. அதுபோல் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஸ்டார் வேட்பாளர் அப்படின்னா அவங்க பேர்லேயே ஒரு 2-3 பேர் நிற்கிறது. இவங்கெல்லாம் ஒரு பங்கு வாக்கு பிரிச்சுட்டு போகிறாங்க. அதுலேயும் ஒருத்தர் நிற்கிறாருன்னா அவங்க குடும்பத்தோட வாக்கு, அவங்க ரிலேஷனுடைய வாக்கு, அப்புறம் அவங்களுடைய தெரிஞ்சவங்களோட வாக்கு, இப்படி அவங்களோட வாக்குகள்லாம் குறையும். ஒவ்வொரு பூத்துலேயும் ஒரு 5 வாக்கு 10 வாக்குன்னு சொல்லினா கூட இது இந்த சுயேட்சை இந்த அதர்ஸில் வரக்கூடிய அந்த இவங்களுடைய வாக்குகள்ங்கிறது மிகப்பெரிய அளவில் தான் இருந்திருக்கு. இந்த வாக்குகளே கிட்டத்தட்ட டிவிக்கே ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கலாம், அல்லது அதிமுக தோல்வி அடைகிறதுக்கு கூட காரணமாக இருந்திருக்கலாம். அருமை. ஆக்சுவலி இதை நம்ம டீட்டெயில்டாக உள்ளே போக நிறைய செய்திகள் வந்து நம்மளுக்கு தெரிய வருது. மக்கள் எப்படி வந்து பிளவுட்டுருக்கிறாங்க கட்சிகள் வழியாகவும். முக்கியமாக சொல்லப்போனால் இந்த கட்சி வந்து நம்ம ஆல்மோஸ்ட் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம விஜய் வந்து 8 கோடி பேர் மக்கள் அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே வார்த்தை உபயோகப்படுத்திட்டு இருக்காரு. ஆனால் இந்த தேர்தலில் மொத்தமாக வாக்களித்தவங்க பார்த்திங்கன்னா 4,93,46,682 பேர் வாக்கு போட்டிருக்காங்க. அந்த வாக்குகள் தான் இத்தனையாக பிளவுபட்டிருக்கு. மக்கள் இத்தனை கட்சிகளாகவும், அதாவது 35% மக்கள் இல்லாமல் மீதி உள்ள 65% மக்கள் வந்து அவங்களுடைய நம்பிக்கையுடைய வாக்காளர்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இந்த பொறுப்புகள் ஜெயித்தவர்களுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய மக்கள் பணியாற்றுறதுக்கு தான் எல்லாருமே போராடி இருக்காங்க. ஸோ அதனால் யாரையுமே நம்ம குறையாக சொல்ல முடியாது. எல்லாரும் எந்த வகையில் போராடினாலும் மக்களுக்காக சேவை பண்ணணுங்கிறதுக்காக தான் அவங்களுடைய எண்ணமாகவும் குறிக்கோளாகவும் இருக்கும். அதை வந்து குறைவில்லாமல் செய்யணுங்கிறத நம்மளுடைய எண்ணமும் சரி. பட் அதை தாண்டி ஜெயித்தவங்களை தாண்டி தோற்றவர்கள் மற்ற 2ஆம் 3ஆம் இடங்களில் வரிசையாக லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து மக்களில் நல்ல எண்ணத்தில் தான் வந்து தேர்தலை சந்திச்சிருக்காங்க. அவங்களுக்கான கடமை ஜெயிச்சிட்டாங்கனால அவங்களோட முடிஞ்சு போகல, தோற்றவங்களுக்கான அந்த கடமையில் இருக்குது. ஒவ்வொருத்தருமே அந்தந்த தொகுதியில் வந்து நின்று அந்த யாரெல்லாம் எந்தெந்த தொகுதியில் நின்னாங்களோ அந்த தொகுதியை வந்து கண்டினியூஸாக அவங்கள ஆப்பனண்ட்டாக நின்று அவங்களுடைய வேலையை தொடரணும், போராட்டங்களை தொடரணும், அந்த குறைகளை வந்து அவங்க சரி செய்யணும். அப்போ தான் அடுத்த அவங்களுக்கான வழி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம இதில் ஹைலைட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த தேர்தலை பற்றி நீங்கள் வேறு ஏதாவது கருத்துக்கள் இருக்கா உங்களுக்கு சொல்கிறேன்? இந்த தேர்தலில் ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி 34% விஜய்க்கு வந்திருந்தாலும் மீதி இருக்கிற 66% வந்து ஆப்போசிட்டுக்கு தான் போயிருக்குது. இதில் மிகப்பெரிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா ஆளுங்கட்சியை விட எதிர்கட்சிக்கு தான் இருக்குது. ஏன்னா இப்போ ஆளுங்கட்சி ஒரு வேளை ஏதாவது தவறு செஞ்சாலோ இல்லை ஒரு வேளை செய்யலை அப்படின்னாலோ எதிர்கட்சிகள் அதை திறம்பட செயல்பட்டு அவங்க ஆளுங்கட்சியை செய்ய வைக்கணும். தங்களுக்கு மக்களுக்கு தேவையானதை வேண்டியதை கேட்டு வாங்கணும், போராட்டம் நடத்தணும், ஒருவேளை தவறாக இருந்துச்சுன்னா போராட்டம் நடத்தணும். இது எல்லாமே எதிர்கட்சிகளோட வேலை. ஏன்னா அவங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறது வந்து கிட்டத்தட்ட 66% வாக்குகள் வந்து அவங்களுக்கு வந்திருக்கு. 65க்கு மேலே அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்படிங்கிறப்போ எதிர்கட்சிகள் இந்த நேரத்தில்
கரெக்டாக அவங்களோட வேலையை அவங்க பார்க்கணும். ஏன் அவங்க தோற்று போயிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து சாதாரணமாக விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட வேண்டுகோள். இந்த தேர்தல் இதுவரை யாருமே எதிர்பார்க்காத ஒரு தேர்தலாக தான் இருக்குது. இதுக்கு அடுத்து வரப்போகிற லோக்கல் பாடி எலெக்ஷனாக இருக்கட்டும், அடுத்து நாடாளுமன்ற தேர்தல் 2029 வரப்போது, அந்த தேர்தலாக இருக்கட்டும், இந்த இது அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அது வரைக்கும் இந்த ஆட்சி நிலையாக நடக்கணும். அது எந்த ஒரு சிக்கல், ஏன்னா பதவி ஏற்கிறதுக்கே பல சிக்கல்கள் நடந்துச்சு. கண்டிப்பாக இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகன்றும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது நம்மளுக்கு. ஏன்னா நிறைய தேர்தல்களை மக்களும் சந்திக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். அது மக்களுடைய பணம் தான் விரயமாகும். அதனால் கண்டிப்பாக இந்த பதவியேற்றுக்கு இந்த அரசு வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரணும். அவங்களுக்கான உதவிகள் மித்த கட்சிகள் ஆல்மோஸ்ட் டிஎம்கேயோட கூட்டணியில் இருந்தாலுமே மறைமுகமாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது மிகப்பெரிய ஜனநாயக நம்ம தமிழகத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக இருக்குது. ஏன்னா ஆளுநர் ஆட்சி வரக்கூடாதுங்கிறதுல எல்லா கட்சிகளுமே ஒற்றுமையாக நின்னாங்க. அது ஜனநாயகத்துக்கான அடையாளமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த நம்மளுடைய எக்கனாமிக் க்ரௌத் அப்படின்னு சொல்கிற இது வந்து வளர்ச்சி கட்டத்தில் இருந்தது. இது புதிய ஆட்சி, புதிய அரசு அப்படிங்கிறப்போ வந்து அது சரியாக செய்ய போகிறாங்களா, அதில் ஏதாவது தடைகள் வருமா அப்படிங்கிறப்போ வந்து கண்டிப்பாக இந்த ஆண்ட கட்சிகள், அதாவது ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கட்சிகள், ஏன்னா இந்த இப்போ அனுபவமும் அறிவும் இல்லை அப்படிங்கிற, அரசியல் அறிவும் இல்லை அப்படிங்கிற மக்கள் தான் இதை தேர்ந்தெடுக்காங்க அப்படிங்கிறது வெளிப்படையாகவே தெரிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம நிறையா ஒரு கட்சி சார்பற்ற ஜேம்ஸ் வசந்த் அவர்களே நிறையா 2-3 இதில் வந்து தெளிவாக வந்து விளக்கப்படுத்தியிருந்தார். இன்னுமே அவர் வந்து அதை நிறையா மீட்டிங்கில் சொல்லிகிட்டு இருக்கார். அவருக்கு நம்மளுடைய பாராட்டுகள். ஏன்னா மக்களுக்கான இந்த கடந்த 2 கட்சிகளும், திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி அமைச்சதில் பள்ளிக்கல்வித்துறையும் சரி, பள்ளித்துறை கல்லூரிகளிலையும் சரி, மாணவர்களுக்கும் இளைய சமுதாயத்திற்கும் கரெக்டான அரசியல் பார்வையை அவங்க எடுத்துகிட்டு போகல அப்படிங்கிறதுக்கான ரிசல்ட் தான் இது. ஏன்னா இந்த 35% மக்களுமே நம்மளுடைய தமிழ் மக்கள் தான், நம்ம கூட இருந்தவங்க தான். ஸோ நமக்கு இந்த 75% தமிழ் மக்கள் வந்து அரசியலோட அறிவுகளோட பயணிச்சிருந்தாலுமே இந்த மக்கள் வந்து புதுசாக ஒரு கட்சியை தேர்ந்தெடுக்காங்க, அவங்களுக்கு அந்த வாய்ப்புகளை கொடுக்குறாங்க, அது குழந்தை சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து அது ஒரு மெச்சூரிட்டியான விஷயமா பார்க்க முடியல. அது காரணமே இந்த 2 திராவிட கட்சிகளும் தான். அதுக்கு மாற்றாக வந்திருக்க இப்போ டிவிகே கட்சியும் சரி, இதுக்கு காம்படிஷனில் இருக்க அடுத்த கட்சிகளும் சரி, கண்டிப்பாக அதுக்கான ஒரு நல்ல, அதாவது அறிவூட்டுதல், நம்ம பள்ளி கல்வித்துறை வழியாக நல்ல ஒரு அடுத்த இளைய சமுதாயத்தை ஸ்டாட்ஸ்மேன் அப்படிங்கிற நெக்ஸ்ட் லெவலில் வந்து உருவாக்கணும். நிறைய தலை சிறந்த தலைவர்கள் மற்றும் பேச்சாளர்களை வந்து அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகணும். திரைப்பட நடிகர்களையும் டைரக்டரையும் ஆக்ட்ரஸையும் கொண்டு போகிறத விட தலை சிறந்த அறிவியல் ஆக்கப்பூர்வமானவர்கள் மற்றும் வந்து பேச்சாளர்கள், கவிதை, ஒரு இண்டஸ்ட்ரி மட்டுமே கிடையாது நம்ம உலகத்தில். நம்ம ஏதோ திரை இண்டஸ்ட்ரி மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு மாயை கிரியேட் பண்ணி வச்சதுக்கு காரணமும் இந்த திராவிட கட்சிகள்னு சொல்லலாம். ஏன்னா அது டிஎம்கேவும் சரி, அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் படங்களை தயாரிச்சுக்கிட்டு படங்களுக்கான ப்ரொமோஷன்ஸ் அதிகமாக பண்ண மக்கள் வந்து திரை உலகத்துக்குள்ளேயே சிக்கிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு சின்ன குறுக்கீடு, இது நீங்கள் சொன்னதுலேயே மிகப்பெரிய ஒரு கருத்து இருக்குது. ஏன் அப்படின்னா, விஜயோட கடைசி ஒரு 10 படத்துக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா, இந்த அவருடைய வளர்ச்சியை இப்போ கட்சி பெருசாக வளர்ந்ததுக்கு காரணம் இது எல்லாமே சன் டிவி. அந்த திராவிட கட்சிகள் அவங்க பண்ண அந்த ஒரு இதுதான், அவங்களால தான் எங்கள் விஜய் வந்து பெரிய அளவில் பூஸ்ட் ஆகி வெளியில் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது. அதுதான் இன்றைக்கி அவருக்கு தூக்கி விட்டுருக்கு. இந்த கட்சிகள் தான் அவங்கள வளர்த்து விட்ருக்காங்க அவங்க சேனல்கள் மூலியமாக. அதுதான் இன்றைக்கி அவருக்கு வந்து ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வளர்ந்து கொடுத்துருக்கு. அவர் தனிப்படை போகிறதுக்கு முதலமைச்சர் ஆகிட்டார். அவரோட கற்றுக்கணும். அடுத்து வரப்போகிற நிறைய திரைப்பட எல்லா இளைஞர்கள் எல்லாமே நான் வந்து சிவகார்த்தியன் பண்ணி போகிறேன், ஒவ்வொரு நடிகர் பின்னாடி ஒரு நடிகை பின்னாடி. ஸோ இந்த மாதிரி இளைய சமுதாயம் ஃபுல்லாக முழுமையாக வந்து சினிமா சார்பாகவே மற்ற மாநிலங்களை பார்க்குறப்ப நம்ம மாநிலம் கண்டிப்பாக வந்து ஒரு திரைக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஆண்ட கட்சிகள் தான். இப்போது மாற்றாக வந்திருக்க கட்சியுமே சினிமா கட்சின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு தேர்தலையே திரைப்படம் மாதிரி தான் நடத்தியிருக்காங்க. மிகப்பெரிய ப்ரொமோஷன்ஸ், இதில் ப்ரொமோஷன்ஸுக்கு வந்து வாய்ப்பில்லாத கட்சிகள் தான் பின்தள்ளப்பட்டிருக்கு. மற்றபடி ப்ரொமோஷன், அதாவது உண்மையான கட்சிகள், உண்மையான போராட்டங்கள், மக்களுக்கு சேவை செஞ்சவங்க எல்லாருமே பின்தள்ளப்பட்டிருக்காங்க பிகாஸ் ஆஃப் த ப்ரொமோஷன், சோஷியல் மீடியா ப்ரொமோஷன் சொல்லலாம். ஸோ வாய்ப்பு கிடைச்சதை வந்து சரியாக பயன்படுத்திக்கணும். மறுபடியும் நம்ம மக்கள் வந்து கண்டிப்பாக இது ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு இதை தாண்டி குழந்தைகளை எப்படி நம்ம வழி நடத்தணும், அது அவங்களுடைய எதிர்காலம் வந்து இந்த மாதிரி
அரசியல்னால எவ்வளோ பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தெரியாமல் விளையாட்டுத்தனமாக இல்லாமல் ஒரு விழிப்புணர்ச்சியோட முழுமையாக இந்த ஒரு 35% மக்களுமே எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அவங்களுக்கான விழிப்புணர்ச்சி தன்னால் வந்துடும். இதுக்கான பாராட்டுகள் கண்டிப்பாக டிவி கேட்கு. ஏன்னா எல்லாரையும் குழந்தைகளை முதல் கொண்டு அரசியல் பேச வச்சுட்டாங்க. அப்போ அரசியல் புரிதலையும் ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னா எதிர்காலம் வந்து மிகவும் அருமையாக இருக்கும். ஸோ தமிழ் மக்களுடைய வாழ்க்கை வந்து பிரகாசமாக இருக்கும்னு நினைக்கிறோம். வாழ்த்துக்கள் டிவிக்கு சிஎம் விஜய் அவர்களுக்கும் பதவியேற்ற அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏ அவர்களுக்கும். தோற்றுப்போன கட்சிகள் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருமே வந்து தோல்வி என்பது ஒரு முடிவல்ல, அது மக்களோட தீர்ப்பு தான். ஸோ மக்களுடைய தீர்ப்பு தான் இங்கே வந்து கவுண்ட் டவுன் தான் தீர்மானிச்சிருக்கு. அதனால தான் நாங்கள் வந்து டீட்டெயில்டாக வந்து பர்சன்டேஜையும் நம்பர்ஸையும் இது பண்ணியிருக்கோம். ஸோ ஜெயிச்சதுனால அவங்க வந்து ஒரு வெற்றி பெற்ற கட்சின்னு சொல்ல முடியாது, தோற்றதுனால இவங்க தோற்று போன கட்சின்னு சொல்ல முடியாது. எல்லாமே அவங்களுக்கான வாக்கு சதவீதத்தையும் வாக்குகளையும் பெற்றிருக்காங்க. அத்தனை மக்களுமே உங்களை நம்பி தான் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய ஆளுமையும் நம்பி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அத்தனை உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும். உங்களுடைய சேவை அந்தந்த எம்எல்ஏஸ் 234 தொகுதியில் யாரெல்லாம் போட்டி போட்டாங்களோ கண்டிப்பாக சுயேட்சை சுயேட்சை முதற்கொண்டு உங்களுடைய சேவையையும் மக்கள் பணியும் ஆட்டணும் அப்படின்னு ஒரு முக்கியமான வேண்டுகோள் வச்சுக்கிறோம். அதை தாண்டி ஒரு முக்கியமான கருத்து என்ன, மக்களுக்கான தேர்வு. ஏன்னா மக்கள் எதுவுமே வந்து மாற்றம் வந்து அரசியல் வந்தாலும் அரசியல் தலைவர்கள் வந்தாலும் மாறாது அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அது வீட்டில் நீங்கள் தான் சரி பண்ண முடியும். உங்கள் தெருவில் அப்படின்னா ஒரு 4 வீடு சேர்ந்து தான் சரி பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப வந்து உங்களோட ஏரியா அப்படிங்கிறப்ப ஸோ இந்த ஒற்றுமை அப்புறம் வந்து எதையுமே நம்ம வந்து முக்கியமாக இது என்டிகேக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டுகளை சொல்லலாம். மக்களுக்கான அரசியல் விழிப்புணர்வை வந்து பயங்கரமாக ஏற்படுத்தின முக்கியமான கட்சி என்டிகே தான். அதில் அறுவடை செய்த கட்சின்னு சொல்லிக்கலாம் டிவிகேவை. ஏன்னா இளைஞர்கள் வந்து அரசியல் பக்கம் திருப்பினதுக்கு ஒரு முக்கிய இதாக இருந்தது நாம் தமிழரோட பேச்சுக்கள் தான். அவர் நாம் தமிழர் அப்படி நான் தமிழன் பேசாமல் நாம் தமிழர்னு பேசியிருந்தால் இன்னும் கொஞ்சம் வாழ்த்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கலாம். அதுவும் சீக்கிரம் நம்ம வந்து அவங்களையும் சந்திப்போம். ஸோ நிறைய பேசுறதுக்கு நம்மளுடைய இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை பற்றி நிறைய பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த கபர் தர்பார் நிகழ்ச்சியில் நம்மளுடைய குறிக்கோள் என்னென்னா மக்கள் விழிப்படையணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த டீட்டெயில்டு இது. அதை தாண்டி வெற்றி பெற்ற கட்சிகளை தாண்டி அடுத்த கட்டத்தில் லிஸ்டரில் இருக்கிற கட்சிகள் எல்லாத்துக்குமே பொறுப்புகள் அதிகமாக இருக்குது. அவங்களுடைய சேவைகளை கண்டினியூஸாக துவண்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறத எங்களுடைய இந்த காணொலிக்கான வேண்டுதல். மக்கள் இந்த முறை ஒரு வித்தியாசமான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க, யாருமே எதிர்பார்க்காத ஒரு தீர்ப்பு. இந்த தீர்ப்புலேருந்து அரசு இப்போ ஆட்சியில் இருக்கிற டிவிக்கே அவங்க அதை திறம்பட கொண்டுட்டு போய் மக்களுக்கு தேவையானதை செய்யணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. நன்றி. கபர் தர்பார் இது செய்திகளையும் செய்தி ஊடகங்களையும் விவாதிக்கும் நிகழ்ச்சி. கடற்கரை பாண்டியன், அன்பில் சின்ன தம்பி. நன்றி, வணக்கம்.